இன்றைக்கு நம்ம வேதத்தை பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு உத்தமம். உத்தமம் என்ற அந்த தலைப்பிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். உபாகமம் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம், உபாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் பார்க்கலாம். எப்புனேனின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டான். மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எப்புனேனின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆணையிடுகிறார். இந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த எல்லா ஜனங்களுக்கும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார், ஆணையிட்டு இருந்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கும் பின்வருகிற சந்ததிக்கும் அதை நான் கொடுப்பேன் என்று. அதில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த ஒரு வாக்கு கொடுக்கிறார். காரணம், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியாய், அவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினபடினால். ஆண்டவர் நமக்கு இந்த செய்தியை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நாமும் இந்த செய்தியை கேட்கிற இந்த செய்தியினுடைய கருத்துகள், அதில் இருக்கிற எல்லா விதமான பொருட்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து நாமும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இப்படியாப்பட்ட காரியங்களையும் ஆண்டவர் செய்வார். அன்று அவரை தேடின, அவரை பின்பற்றின, அவருக்கு உண்மையாய் நடந்த ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் ஆண்டவர் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மையும் அவர் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருப்பார். எந்த புஸ்தகம்? பரலோகத்தில் அவருக்கு நினைப்பூட்டுகிற புஸ்தகம்லாம் இருக்குது, நிறைய புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தில் நினைப்பூட்டுகிற புஸ்தகம் அதில் நம்மை பற்றி எழுதியிருக்கிறதை நினைவு கூர்ந்து அதன்படியாக ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் எல்லோரும் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காக அடுத்த தலைமுறைக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாமே பிரயாசப்படுகிறோம். இப்போ சிறு பிள்ளைகள் இப்பொழுது அவர்களுக்கு தெரியாது. அந்த பிள்ளைகள் அவர்கள் வளர்ந்து அவர்களுக்கு பெரியான பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் திருமணம் நடந்து அவர்களுக்கு பிள்ளை பிறக்கும். அப்போது அவருடைய மனக்கண்கள் அடுத்த நிலையை கொஞ்சம் யோசித்து பார்த்து அடுத்தது அவங்க பிள்ளைகளுக்காக அவருடைய இருதயம் பரிதபிக்கும். அவருடைய பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதத்துக்காக அவர்கள் பிரயாசப்படுவார்கள். அவருடைய முழு மனதும் முழு இருதயம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பின்வருகிற சந்ததிக்கும் என்ன செய்வாங்க? அதிகமாக சிந்திப்பார்கள், யோசிப்பார்கள். இப்படித்தான் நாமும் சிறு பிள்ளையாக இருந்த போதெல்லாம் நமக்கு தெரியாது, வாலிபராக இருக்கும் போதும் தெரியாது. பிறகு திருமணம் ஆன பிறகு தான், திருமணமாகி பிறகு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்காக நம்ம பிரயாசப்பட்டோம். அந்த பிள்ளை வளர்ந்தது, அந்த பிள்ளை வளர்ந்து அதுக்கு திருமணம் செய்தோம். அதுக்கு என்ன செய்கிறோம்? ஒரு பிள்ளைகள் பிறந்திருக்குது. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை தான் நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி தான் இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதருடைய தலைமுறைகளும் இப்படி தான் இருக்கிறது. முன்னாடி இருந்தவர்களும் அப்படி தான் இருந்தார்கள், பின்னாடி வரப்போகிறவர்களும் அப்படி தான் இருக்க போகிறார்கள். ஆனால் இங்கு நம்ம வாதத்தை வாசிக்கும்போது இங்கு காலேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. காலேப் மாத்திரம் அந்த தேசத்தை காண்பான். நல்லா கவனிங்க. இதனுடைய முன்னாடி இருக்கிற எல்லா காரியங்களும் கொஞ்சம் சாராம்சத்தை கொஞ்சம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏற்கனவே நீங்கள் தெரிந்தது தான். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாத இருப்பது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்குறாரு. எகிப்தில் உடைய ஜனங்கள் 400 வருஷமாக அடிமையாக இருப்பாங்க. அந்த அடிமைப்படுத்தின ஜனத்தையும் நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பேன். பிறகு அங்கேருந்து அவங்களை புறப்பட பண்ணி நான் உனக்கு சொன்ன கானான் தேசத்துக்கு அவளை போய் சேர பண்ணுவேன். அதுதான் அவங்களுக்கு நித்திய தேசமாக இருக்கும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி கொடுத்தாரு. அதே போல தான் நடந்தது. ஆனால் நடந்து அவங்க எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆகும்போது அந்த 400 வருஷம் கழிந்த பிறகு அவர்கள் 430 வருஷமாக மாறியது.
அவர்கள் அங்கேருந்து வெளியே வரும்போது அங்கே பாதி வழியில் வந்துட்டாங்க. அந்த பாதி விழும்போது சொல்கிறாரு, யார? காலேப்பு யோசுவா, அவங்க 2 பேர் மட்டும்தான் கானான் தேசத்துக்குள்ளே போய் காலை வைப்பாங்க அந்த பழைய மனிதர்களில். ஆனால் அந்த பிள்ளைகளும் போவாங்க. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் எங்கே போவாங்க? கானான் தேசத்துக்குள்ளே போவாங்க. நான் உங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த தேசத்தை, அந்த ஆசீர்வாதமான தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை, அந்த நல்ல தேசத்தை ஆனால் நீங்கள் யாருமே காண்பதில்லை. காரணம், ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து அவர்கள் பாவம் செய்தார்கள். தேவனை அவர்கள் உத்தமமாய் பின்பற்றாதபடினாலே. ஆனால் உத்தமமாய் பின்பற்றின அந்த காலேப்பை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சொல்கிறார், இந்த காலை மாத்திரம் போய் என்ன செய்வான்? அந்த பழைய மனுஷர்களில் காலை மட்டும்தான் போய் சேருவாங்க. மற்றவங்க எல்லாம் யாருமே போக மாட்டாங்க. வனாந்திரத்திலேயே அவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்? அவருடைய அடக்க ஆராதனை நடந்தது. அதுதான் உண்மை. காலேப் யோசுவா மட்டும்தான் போனாங்க. யோசுவாவுக்கு ஆண்டவர், மோசைக்கு அடுத்த அழைப்பு யோசுவாவுக்கு தான். யோசுவா தான் போய் தேசத்தை பங்கிடணும். அதோடு கூட இருந்த யோசுவாவோடு கூட இருந்து ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றின அந்த காலேப்புக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கொடுக்கிறார். நீயும் போய் அங்கே சேருவ, உன் பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். காரணம், காலேப்புக்கு காரணம் ஏன் அந்த வார்த்தை சொன்னார்? அவன் உத்தமமாய் பின்பற்றினபடினால். நாம் எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை உத்தமமாக பின்பற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செய்திகளும் நமக்கு வரும்போது, ஆண்டுடைய வார்த்தைகள் வரும்போது, அந்த வார்த்தைகள் எப்படியாப்பட்டது என்பதை கவனிக்க வேண்டும். வீட்டிலேருந்து புறப்பட்டு வரும்போது ஆண்டவரை நீ என்னோடு கூட பேசணும்னு சொல்லி வரணும். வீட்டிலேருந்து வரும்பொழுது சரியான நேரத்துக்கு வரணும். நம்ம எங்கே இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கணும்? உத்தமமாக இருக்கணும். இந்த உத்தமத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, அது உத்தமம் என்பது சிறந்தது, சிறப்பான மனிதன். உத்தமன் என்று சொல்லும்போது அவன் சிறப்பான மனிதன், உண்மையானவன், மேன்மையானவன், அவன் நல்லவன், அவன் நேர்மையானவன் என்று அதனுடைய பொருள் படுகிறது. நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நமக்கு தெரிந்த வசனம்தான். மார்க்கு புஸ்தகத்திலே 14வது அதிகாரத்திலே 3வது வசனம். மார்க்கு புஸ்தகத்திலே 14வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கலாம். இயேசு, அவர் பெத்தனியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். நலதம் என்னும் உத்தம தைலத்தை, அது பேர் உத்தம தைலம், பேர் நலதம். ஆனால் உத்தமன கலப்படம் இல்லாதது, களங்கம் இல்லாதது. அப்போ உத்தமன் என்றால் அவன் கலப்படம் இல்லாதவன், களங்கம் இல்லாதவன், தேவனிடத்தில் மிகவும் மிகவும் ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறவன். அதை தான் இந்த தினத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் இப்படி தான் எதிர்பார்க்கிறார். யாரெல்லாம் இப்படி உத்தமமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்கு பிரியமாய் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த காலேப்புக்கு சொன்னது போல உன் பிள்ளைகளை எல்லாமே செய்வாங்க, நிச்சயமாக ஆசீர்வதிப்பாங்க. நீயும் ஆசீர்வாதமாக இருப்ப, உன் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அப்போ உத்தமமாய், அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். உலகத்தில் பல வாழ்க்கையை பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உத்தமமான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் அநேகர் உண்டு. அந்த உத்தமமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாமும் என்ன செய்யணும்? அதற்காக பிரயாசப்பட வேண்டும். நம்மாலேயும் முடியும். முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டால் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கும் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்வார். அதற்கு நாம் நல்ல ஆவியை, பரிசுத்த ஆவியான தேவனை பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட நம்ம வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானோடு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு நல்ல உறவை வைத்து கொண்டு அவரோடு கூட இணைந்து நாம் இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார், அவர் நம்மை வழிநடத்துவதற்கு நாம் என்ன செய்யணும்? நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை நாம் கேட்க வேண்டும். வேதத்தை வாசிப்பதற்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர் சத்திய ஆவியமாக இருக்கிறார். காரணம், சத்திய வசனங்களை அவர்தான் என்ன செய்திருக்கிறாரு? எழுதி இன்றைக்கு நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இதுக்கு முன்பாக பழைய ஏற்பாடு காலத்திலெல்லாம் யார் கையிலும் வேதம் இல்லை.
ஆனால் இன்றைக்கு நம்ம கையில் வேதம் இருக்கிறது. இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்கத்தான் நம்முடைய வாழ்க்கையை மாறும். இப்பொழுது நான் இந்த வசனத்தை பேசும்போதும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, நம்ம பேசும்போது இதுக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் என் வாழ்க்கை வேறு. இந்த உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, எப்படி நடக்கிறாங்களோ அப்படித்தான் நடந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது என் வாழ்க்கை மாறியது, என் பழக்க வழக்கங்கள் மாறியது, என் குணங்கள் மாறியது, என் கோபங்கள் மாறியது, என்னுடைய செயல்கள் மாறியது. பூரணமாக மாறியது என்று சொன்னால் பூரணமாக மாற இன்னும் நமக்கு போதாது. நம்ம இன்னும் பூரணமாக மாறுறதுக்கான வாய்ப்பையும் ஆண்டவர் தருவார். சில நேரத்தில் கோபப்படுறோம், சில நேரத்தில் தவறு செஞ்சிடறோம். கோபத்தினால வருது தான் நிறைய மிஸ்டேக். அந்த கோபமெல்லாம் இன்னும் நல்லா என்ன செய்யணும், நம்ம விட்டு முற்றிலுமாக அகறிட்டா பொறுமை. ஆண்டவர் சொல்கிறார் பொறுமை நீடிய பொறுமைன்றார். என்ன சொல்கிறாரு? பொறுமை நீடிய பொறுமை. அப்போ இது நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாம் மாறுவதற்கான 100% வாய்ப்புகள் உண்டு. இந்த வேத வசனம் வரும்போது இந்த வேத வசனங்கள் எல்லாம் நாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இந்த வேத வசனம் நம்மோடு கூட பேசும்போது அந்த வேத வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கணும், ஆண்டவருக்கு அனுமதிக்கணும். அடுத்தது கீழ்ப்படியணும். அந்த வசனங்கள் என்ன சொல்லுவதோ அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அந்த வசனம் சொல்லுகிறபடி நம்ம நடக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சீராக மாறும், சிறப்பாக மாறும், நல்லவைகளாய் மாறும், உத்தமமாய் மாறும். அப்படி உத்தமமாய் மாறும்பொழுது தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை என்று சொன்னால் நாம், நம்முடைய பிள்ளையுடைய பிள்ளைகள், அதுக்கு பின்வருகிற சந்ததி எல்லாவற்றையும் ஆண்டவரே இருந்து நடத்துவார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் அநேக உத்தமர்களை நாம் பார்க்க முடியும். அவர்களில் சிலரை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 9வது வசனம் நோவாவை குறித்து சொல்லப்பட்டு இருக்குது. நோவா தன் காலத்திலே இருந்தவருக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தானாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள் உத்தமனாக மாறுவார்கள். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் உத்தமுள்ள தேவன் அவர். அல்லேலூயா, ஆமென். அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. ஆகையினால அவரை நாம் நோக்கி பார்த்து வேதத்தை வாசித்து அவர் விரும்புகிறபடி நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ நம்மளால் முடியும். ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க, பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்திருக்கிறாங்க, புதிய ஏற்பாடு காலத்தில் இருந்திருக்கிறாங்க, இந்த காலத்திலும் இருக்கிறார்கள். அநேக உத்தமர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேரெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா உத்தமர்கள் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. உத்தமர்கள், அநேக உத்தமர்கள் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக ஆதியாகமம் புஸ்தகத்திலே 17வது அதிகாரத்திலே, ஆதியாகமம் புஸ்தகம் 17:1 சொல்லுகிறது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நோவாவுடைய ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகம் மீண்டுமாக மனித குலம் மீட்கப்பட்டு மீண்டுமாக இந்த பூமி முழுவதுமாக மனித குலம் இன்றும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நோவா தான் அதனுடைய அடிப்படை. நோவா தான் அதனுடைய ஆரம்பம். உலகம் முழுவதுமாக அழிக்கப்படும் பொழுது நீதிமானையும் உத்தமமாக இருந்த அந்த நோவா காக்கப்பட்டார். அவருடைய குடும்பங்கள் காக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. நீ உத்தமமாக நடந்துன்னு சொன்னால் உன் குடும்பம் பெரிய அழிவிலிருந்து பாதுகாக்கப்படும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் நாம் உத்தமமாக நடக்கணும். தேவனுடைய பார்வையில் நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணுமா? ஒருத்தர் மட்டும் இல்லை, எல்லாராலையும் முடியும். முடியாததை ஆண்டவர் இங்கு சொல்லவில்லை. முடியாததை எந்த மனுஷனும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடப்பித்து காண்பித்தது இல்லை. இல்லை, அப்போ முடியும். இருந்திருக்கார்களே. இந்த ஆபிரகாம் இன்றைக்கும் விசுவாசத்தினுடைய தகப்பனாக, இனி எத்தனை ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து வருவதற்கு தாமதமானாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகள் அத்தனை பேருக்கும் அவர் விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் அந்த உத்தமத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். எல்லா இடங்களிலேயும், எல்லா நேரங்களிலேயும், எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாம் உத்தமத்தை காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் பயங்கரமாக போய் கொண்டு தான் இருக்குது. வர வர உலகமெல்லாம்
பயங்கரமாக கொடூரமாக மாறும். பாவத்தினுடைய காரியங்கள் இன்னும் அதிகமாக மாறும். இன்னும் நம்மளால் எண்ணி பார்க்க முடியாத பாவத்தின் கிரியையெல்லாம் அதிகமாய் வந்து இந்த பூமியை எப்படி 3 பகுதியும் தண்ணீரால் சூழப்பட்டிருக்குதோ அதுபோல இந்த உலகத்தை பாவங்கள் பயங்கரமாக மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பாவத்துக்குள்ளிருந்து நம்ம வெளியே வரணும். எவ்வளவு பாவம் இருந்தாலும் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்தாவுடைய வழியிலே நடக்கிறவர்கள் அவர்கள் உத்தமமாக இருப்பார்கள், பரிசுத்தவான்களாக இருப்பார்கள், அவர்கள் நீதிமான்களாக இருப்பார்கள். 2 நாளாகமம் புஸ்தகத்திலே 19வது அதிகாரத்திலே 11வது வசனம். 2 நாளாகமம் 19:11. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். அல்லேலூயா. சில நியாயாதிபதிகள்லாம் அங்கே ஏற்படுத்துகிறாங்க. அப்படி ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணுமா, எல்லாம் உண்மையாக நடங்க அவளுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. பிறகு அவர்களுக்கு கடைசியாக சொல்கிற, நீங்கள் உத்தமமாக உண்மையாக நேர்மையாக நீதியாக நடங்க. எந்த நெருக்கங்கள் வந்தாலும் எந்த போராட்டங்கள் வந்தாலும் யார் உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். உத்தமனை ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் எங்கேயும் ஆண்டவர் விடமாட்டார். இப்போ உத்தமமாக நம்ம நடக்கணும். நம்ம உத்தமமாக நடக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும் சொல்லுங்கள்? நமக்கு பிரச்சனை தான் வரும், போராட்டம் தான் வரும். யாரெல்லாம் உலகத்தில் உத்தமமாக நடக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்களோ அவளுக்கு பல நெருக்கடிகள் வரும். இப்போ நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க, நீதிபதிகள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எத்தனையோ நீதிபதிகள் உத்தமமாக உண்மையாக நடக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவளுக்கு விரோதமான காரியங்கள் இந்த பூமியில் எழும்பி கொண்டு தான் இருக்காது. ராஜாக்கள் மூலியமாக, அதிகாரம் உள்ளவர்கள் மூலியமாக, பணக்காரர்கள் மூலியமாக அவர்களுடைய நீதியெல்லாம் புரட்டும்படி அவர்களை கொலை மிரட்டில் விடுவாங்க. அவளுக்கு பணத்தை கொடுக்க சொல்லுவாங்க. அதில் எல்லாம் அவளுக்கு பயப்படாமல் அநேகர் உத்தமமாய் இன்னும் நியாய தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். கர்த்தர் அவளுக்கு பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உத்தமமான நாடுகளுக்கு பல நெருக்கடிகள் வரும், பல பிரச்சனைகள் வரும், பல போராட்டங்கள் வரும். நம்ம நீதியாக நியாயமாக சம்பாதனை செய்யணும், அநீதியாக நம்ம செய்யக்கூடாது. உலகத்தில் எல்லாருமே செய்கிறாங்கன்ட்டு நானும் செய்யலாம் என்று சொல்லி செய்யக்கூடாது. நாம் உத்தமமாக தான் நடக்கணும். அப்படி உத்தமமாக நடக்கும்போது நான் இந்த காசை வச்சு இந்த சம்பளத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? நீ ஒன்றும் பண்ண வேணாம். நீ இருக்குதில் வைத்து நடந்து கொண்டு இரு. ஏற்ற காலத்தில் கர்த்தர் வானத்தின் பலகணியில் உனக்காக திறப்பார். உன் கையின் பிரயாசங்கள்லாம் வேறு மாதிரியாக மாறும், உன்னுடைய வேலையாக வேறு மாதிரியாக மாறும். அநேக ஆண்டுகளாக ஒரே வேலையில் இருக்கிறதே கிடையாது இல்லை? எல்லாருமே பல வேலைகளை செய்கிறவர்கள் தான். மாறிக்கொண்டே இருக்கும். ஆண்டவரை விசுவாசிகளுக்கு கர்த்தர் கரெக்டாக கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி வைப்பார். அல்லேலூயா. அங்கே நீ எதிர்பார்த்ததை விட பெரிய காரியத்தை செய்கிற தேவன் உன்னோடு கூட இருப்பார். யோசுவாவுக்கு ஆடு மேய்க்கிற வேலை தான். மன்னிக்கணும், யோசேப்புக்கு, யாக்கோபுடைய பிள்ளை யோசேப்புக்கு, அவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? எல்லாருக்குமே மேய்ப்பர்கள் தானே. அவங்க ஆடு மேய்க்கிற வேலை தான். ஆனால் யோசேப்பு மட்டும்தான் நாட்டை ஆண்டான். அல்லேலூயா, ஆமென். அவன் காலங்கள் போய் கொண்டு இருந்தது, மரணம் கூட வந்தது. ஆனால் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். கடைசியாக அவனை கொண்டு போய் தேசத்துக்கு அதிபதியாக வைத்தார் ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டு தான் இருப்பார். நம்மளுக்கு பரீட்சை உண்டு தான், தினமும் பரீட்சை உண்டு தான். நம்ம செய்கிற வேலையில் எப்படி செய்கிறோம், வீட்டில் எப்படி இருக்கிறோம், வெளியில் எப்படி இருக்கிறோம், யாராவது காசு ஒரு இடத்துல இருந்தால் அதில் நம்ம எப்படி இருக்கிறோம், அதை எடுத்து கொடுக்குறோமா? எத்தனையோ உத்தமர்கள்லாம் செஞ்சுருக்காங்க. பெரிய தொகை நகை திருமணத்துக்கெல்லாம் அவங்கள வாங்கிட்டு ஆட்டோவில் ஏறி போகும்போது அவங்களை விட்டுட்டு போன பிறகு அந்த ஆட்டோ மேன் என்ன செஞ்சுருக்காங்க? எடுத்துன்னு போய் அதை போலீஸில் கொடுத்து அவங்கள வர வைத்து அதை அவங்களுக்கு கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே அவங்களுக்கு சால்வையெல்லாம் போட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ முடியும். அப்போ உத்தமமாக நடக்கும்போது ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? நாம் உத்தமமாக நடக்கும்போது பின் சந்ததியை அவர் பார்க்குறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபு
ஒன்றை பார்க்கும்போது யோபு 1:1 சொல்லுகிறது, உஸ்து தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாய் இருந்தான். அல்லேலூயா. அவன் யார்? அவன் சன்மார்க்கன், சத்தியத்துக்கு பயந்து நடக்கிறவன். மார்க்கம், சன்மார்க்கன். சத் என்றால் அது மெய் என்று அர்த்தம். மெய் வழியில் நடக்கிறவன் அவன். அவன் உத்தமனாக இருந்தானான். அவன் பெரிய கோடீஸ்வரன். நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு அவன் பெரிய ஐஸ்வர்யவனாக இருந்தான். ஆனால் முதல் வசனத்திலே அவனை பற்றி என்ன சொல்கிறது? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தனும் பொல்லாப்பை விட்டு விலகுறவனாக இருக்கான். இப்போ பொல்லாப்பை விட்டு நம்ம என்ன செய்யணும்? விலகணும். பொல்லாப்பான காரியத்தை செய்யக்கூடாது, அதை விட்டு நம்ம விலகணும். ஆனால் அதெல்லாம் நெருங்கி நம்மிடத்தில் வரும். அவைகளெல்லாம் வரும்பொழுது நம்ம புலம்பக்கூடாது. உன்னுடைய சிந்தனை என்ன இருக்கணும்? ஐயோ ஆண்டவர், இந்த காரியம் வருது, நான் அதிலே சில பேர் அதிலே கலந்துக்குவாங்க. நம்ம ஆளுங்களாம் சில பேர் என்ன செய்வாங்க? இடம் பொருள் ஏவல், இடத்துக்கு தகுந்த போர் என்ன செய்வாங்க? நடக்கணும், புத்திமான் நடக்கணும், அறிவாக நடக்கணும். ஆமாம், நீ எதில் புத்திமானா நீ நடக்கணும், இடத்துக்கு தகுந்த போல் நடக்கணுமோ அதுதான் நடக்கணும். ஆனால் ஒரு நாளும் உத்தமத்தை விட்டு நீ என்ன செய்யக்கூடாது? ஆமாம், விலகாதபடிக்கு நீ அந்த உத்தமத்தில் நடக்கிற நபரானு இருக்கணும். பணம் இல்லைனாலும் சரி, பணம் அதிகமாக இருந்தாலும் சரி, இந்த உத்தமத்தில் நடக்கிறதுல நம்ம என்ன செய்யணும்? மிகவும் கவனமாக இருக்கணும். தேவனுடைய பார்வையில் சிறப்பான ஆளாக இருக்கணும். எல்லாவற்றிலையும் நம்மை ஆண்டவர் பார்க்கிறார் என்கிற அந்த சிந்தனை இருக்கணும். அவர் நம்மை பார்க்கிறார் என்பதை சிந்தனை இருந்து கொண்டே இருந்தால் நாம் எல்லாவற்றிலையும் தன்னை காத்துக்கொள்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவா புஸ்தகத்திலே 14:6-14 வசனம் வரலமாக நாம் அங்கே பார்க்கும்போது இந்த இடத்துல உத்தமர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இது நீண்ட வசனமாக இருக்கிறது. உத்தமர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், உத்தமர்களுக்கு பலன் கிடைக்குது, உத்தமரை ஆசீர்வதிக்க. இங்கே காலேப்பை குறித்து தான் சொல்லப்படுகிறது. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 6-14 வசனத்தை வரலுமாக நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். உத்தமமாய் நடந்த அந்த காலேப்பை ஆண்டவர் எல்லா தீங்கிலுமிருந்து அவனை பாதுகாக்கிறார். ஏனென்றால் அந்த நாளில் அவர்களெல்லாம் யுத்தம் செய்வார்கள். நியாயாதிபதிகள் இருக்கிறார். அவரும் 12 பேர் வேவு பார்க்க போன அந்த தலைவர்கள், அவர்கள் என்ன செய்கிறாங்க? எல்லாமே போய் பார்த்து வராங்க. 10 பேர் என்ன செய்கிறாங்க? துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க. காலேப்பு யோசுவா மட்டும் என்ன செய்கிறாங்க? நற்செய்தியை சொல்கிறாங்க, விசுவாச வார்த்தை சொல்கிறாங்க, ஒருத்தர் இடராதபடிக்கு செய்கிறாங்க. சபையில் மற்றவங்க நம்ம வாழ்க்கையை பார்த்து இடரக்கூடாது, நம்ம பேச்சை பார்த்து இடரக்கூடாது. அவங்க 10 பேர் அப்படி தான் செய்தாங்க. சபையே கலங்க பண்ணாங்க, பல லட்ச கூட்டத்தையே கலங்க பண்ணினார்கள். அந்த இடத்துல அவர்கள் முறுமுறுத்ததுனால தான் அவர்கள் எல்லோரும் கானான் தேசத்துக்கு போய் சேராமல் இந்த யோசுவாவும் காலேப்பு மட்டும்தானே செஞ்சாங்க, கானானுக்குள்ளே வந்து சேர்ந்தார்கள். இப்போ யோசுவா கிட்ட இந்த காலேப்பு பேசுகிறார். ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார், மோசே என்னை பற்றி சொல்லியிருக்கிறாரு என்று சொல்லி, இப்படிலாம் எனக்கு வந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அன்றைக்கி சொல்லும் போது எனக்கு 40 வயசு, சொல்லி 45 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ மொத்தம் 85 வயசு. இந்த 85 வயசுலேயும் எனக்கு 40 வயசில் இந்த பலன் எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது. ஆகையினால இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், நான் அதை சுதந்திரித்து கொள்ளுகிறேன். இப்போ மலை நாட்டை கேட்குறாரு எபிரோன். அந்த மலையை யோசுவா சொல்கிறார், அதை உனக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். மோசே சொன்ன வார்த்தை வைத்து இவர் கேட்குறார். கேட்கும் பொழுது இவர் யோசுவா தான் பங்கிடுறார் தேசத்தை. பங்கிட்டு கொடுக்கும்போது அங்கே ஒரு சொல்கிறார், ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த எனக்கு கொடுங்க, நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஒரு கீழ்ப்படுதல். யோசுவாவை எதிர்த்து பேசலாம்ல, 2 பேரும் நீ நான் ஒன்று, நான் உன்னை கேட்கணும் அப்படின்னு சொல்லணுமா இல்லை? ஆனாலும் அவன் தலைவன் என்பதை ஏற்றுக்கொண்டான். அவன் சொல்லி, இது போல் இந்த இடத்த எனக்கு தாங்க,
அதை நான் சுதந்திரிக்கிறேன். அந்த இடத்துல அவர் சொல்கிறார், வாக்கு கொடுக்குறாரு, அதை நான் உனக்கு கொடுத்தேன் என்று. அடுத்த வசனம் சொல்லும், அந்த எப்ரோன் மலை தேசத்தை காலேப் சுதந்திரித்து கொண்டான். அல்லேலூயா. வார்த்தையே சொன்னாலே, வார்த்தை வந்தாலே அந்த இடமும் வந்துடும். அதான் அநேகர் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டுடைய வார்த்தையை என்னோடு கூட ஆண்டவர் பேசுங்கப்பா சொல்லி பாருங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால், வாக்குத்தத்தம் வந்துச்சுன்னு சொன்னால், அதை மேலேயே கவனமாக இருக்கணும், அதையே சொல்லி ஜெபம் பண்ணணும். அதுக்கான பிரயாசங்களை போட்டால் அந்த வாக்குத்தத்த வார்த்தைக்கு ஏற்ற போல அந்த வார்த்தைக்கு சொன்னபடியே உனக்கு ஆசீர்வாதம் உனக்கு சுதந்திரமாக மாறும், உன் கையில் வந்து சேரும், அது உன்னுடையதாக மாறும். இவைகளெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஏதோ வந்தோம் போனோன்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய சிந்தனைகளை பிசாசானவன் அப்படி தான் திருப்புவான். சிந்தனைகளில் பல எண்ணங்களை கொடுப்பான். பல எண்ணங்கள் சிந்தனைக்குள்ளே போகும்போது இந்த சிந்தனை என்ன சொல்லுகிறது? தாவீது அநேக இடத்துல சொல்லும் போது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் திகைகிறாய், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து சொல்லுவா போல. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? இப்போ நாம் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம சிந்தனைகள்லாம் போடும். படுத்து கொண்டு இருக்கும்போது, இல்லை வேலை செய்யும் போது, எங்கேயாவது போய்க்கும்போது சிந்தனைகள் ஒரு பக்கம் போய் கொண்டு இருக்கும். அந்த சிந்தனை என்ன சிந்தனை, அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். அது கவலைக்குரிய சிந்தனையா, அது பயத்துக்குரிய சிந்தனையா, அது அவிவிசுவாசத்தை உண்டாக்குறதா, அதை பார்த்து பேசணும். ஆராதிக்கிற தேவன் அவர் இருக்கிறாரு. அவர் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் நல்ல காரியத்தை செய்வார், நல்ல ஆசீர்வாதத்தை நடத்துவார், உன்னை பாதுகாப்பார், எந்த பலமும் உன்னை அணுகாதுன்ட்டு உன்னையே நீ பார்த்து பேசு. உன்னோட என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை குறித்து உள்ளான மனுஷன் அதை குறித்து தான் பேசுகிறான், இல்லை வேறு தப்பான காரியங்களுக்குள்ளே நம்மளை கொண்டு போக பார்க்குறானா, அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு உனக்கு புரியுதுன்னு தெரியல எனக்கு. ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி உத்தமமாக நேராக போய் அந்த காரியத்தை எப்படி அதை சால்வ் பண்ணணும், எப்படி அதை ஜெயிக்கணும், எப்படி மேற்கொள்ளணும்னு அப்படி பார்க்கணும். குறுக்கு வழியும் சிந்தனைக்குள்ளே பிசாசு கொண்டு வந்து கொடுக்கும்போது அது உத்தமம் அல்ல, அது அசுத்தமான காரியம், அது நியாயக்கேடான காரியம். அந்த காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். நம்மளுடைய சிந்தனைகள் தான் மிக மிக அவசியம். அடிக்கடி நீ ஜெபிக்கும்போது உன் தலைமையில கையை வைத்து நீ ஜெபம் பண்ணு. உன் சிந்தனைகள், உன் எண்ணங்கள், உன் நினைவுகள், யோசனைகள் இவையெல்லாம் என்ன செய்யணும்? தலைமையில கையை வைத்து இயேசு ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கணும். அங்கே தான் பிசாசானவன் நம்முடைய மனதை கலங்க பண்ணுவான். அங்கே தான் பலவிதமான காரியத்தை அவன் பேசுவான், ஆலோசனை கொடுப்பான், அதன்படி செய்யும்படியாக அடுத்த காரியத்தை நடத்துவான். இப்போ நாம் கவனமாக இருக்கணும். நாம் உத்தமமாக இருந்தால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். இப்போ உத்தமமாக நடக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நியாயாதிபதி புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 12 - 15 வசனத்து மூலமாக வாசிக்கலாம். அப்போது காலேப் கிரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அடுத்த வசனம் மாற்றுங்க. அப்பொழுது காலேப்புடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்தேனியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றார். அதுக்கு கீழே நீங்கள் பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, எனக்கு கொடுத்துருக்கீங்கப்பா, நிலங்க அதிக நிலம் கொடுத்துருக்கீங்க, ஆனால் எனக்கு செழிப்பான தேசத்தையும் கொடுங்க. அப்போ பாருங்கள், அவருடைய காலேப்புடைய மகள் அவள் ஆசீர்வாதத்தை நிறைய கொடுத்துருக்கிறப்பா எனக்கு, ஆனால் இன்னும் செழிப்பான எனக்கு நல்ல நிலங்களை எனக்கு தாரும். அப்போது பாருங்கள், காலேப்பு உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினபடினால அவன் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை, நிலங்களை எப்படி அவன் என்ன செய்ய கொடுக்குறான் பாருங்கள். அப்போ நாமளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் என் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க என்னால் முடியும்ன்ட்டு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஏனென்றால் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிகள். அநேக கையை தூக்கலை, கொஞ்சம் பேர் மட்டும்தான் கையை தூக்குறீங்க. உங்கள் விசுவாசம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது? உனக்கு வயசாயிடுச்சா, அதை நீ ஏன் பார்க்குற? வயசானாலும் எனக்கு கொடுக்கிற, என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை விசுவாசி. அல்லேலூயா, ஆமென். நான் இன்று இங்கேருந்து போதிச்சு கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் ஆரம்ப நாட்கள் கிறிஸ்துக்குள் வருவதற்கு முன்பாகலாம் என்னுடைய கதை முடிந்து போனது. என் வாழ்க்கை முடிந்து போன ஒரு வாழ்க்கை. என்னைக்கு என்னுடைய பிள்ளைகளை அதுங்களுக்கு திருமணம் பண்ணி பேர பிள்ளையை பார்ப்பேன்னா நான் அன்னைக்கு நான் நினைக்கல, அன்னைக்கு எனக்கு முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவர் மீண்டுமாக என்னுடைய வாழ்க்கையை துளிர செய்தார். அல்லேலூயா, ஆமென். இப்போ வயசாகும்போது கூட என்ன செய்வார் ஆண்டவர்? உயிரோடு இருக்கிற எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறீங்க? கர்த்தருக்கு அற்புதம் செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய பலத்தின்படி சம்பாதிக்கிறது போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அப்படி சிந்திக்கவே கூடாது. ஆனாலும் அப்படி தான் சிந்தனை வரும், அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிறதுனால மாம்ச சிந்தனை அப்படி தான் நம்மளுக்கு கொண்டு போகும். ஆனால் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் என் தகப்பனாக இருக்கிறார், அவர் என் ஆண்டவராக இருக்கிறார். நிச்சயமாகவே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஆமென். பார்த்தீங்களா, இப்போவும் கையை தூக்கி உயர்த்தது கொஞ்சம் பேர் தான். இன்னும் அதிலிருந்து வெளியே உங்களால் வர முடியல. அற்புதம் செய்கிற தேவன் அவர், அதிசயம் செய்கிற தேவன். செங்கடலை பிளக்குமா என்று அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, எல்லாம் வந்து நிற்கிறாங்க செங்கலுக்கு முன்னாடி. பின்னாடி யார் வருது? பார்வோனும் அவனோட சேனையும் வருது. எல்லாருமே என்ன செய்கிறாங்க, கலங்குறாங்க. ஆனால் ஒருத்தன் மட்டும் கலங்கலை. யார்? மோசே. ஏனென்றால் மோசே தேவனோடு கூட பேசி கொண்டு உறவாடி கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொன்ன மோசே பார்த்து, உன்னை எத்தனை பேர் அங்கே சேப்பன்னு சொல்லிட்டார்ல, அவரை தான் பார்த்துன்னுக்கிறாரு. என்ன மோசே, என்ன என்கிட்ட முறையிட்டுங்கிற? உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு என்ன செய்ய, அதிகாரமாக நீ பேசு, கடலை பார்த்து பேசு, நீட்டு, செங்கடல் ரெண்டாக பிளக்குது. அல்லேலூயா, ஆமாம். இப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் அவரை பார்த்து சொல்லணும், என் வாழ்க்கையில் இது பெரிய பிரச்சனை தடையாக இருக்குது ஆண்டவரே, செங்கடலை பிளந்தது போல இதையும் மூளை பிளக்க முடியும். செங்கடலே அவருக்கு ஒரு சின்ன அற்பமான காரியம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எவ்வளோ பெருசு? கடுகை உங்களால் எத்தனை பாகமாக பிரிக்க முடியுமோ? எத்தனை பாகமாக பிரிக்க முடியும் உங்களால்? 100 பாகமாக பிரிக்க முடியுமா கடுகை? கடுகே சின்னது தான், சிறுசு இல்லை. அதையே 100 மடங்காக பிரிக்க நம்மளால் முடியாது. ஆனால் அதை விட அவருக்கு மிகவும் லேசான காரியம் நம்ம வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்த லேசான காரியம். நமக்கு தான் அது பெருசு. ஆனால் ஆணுடைய பார்வையில் அது ஒன்றும் இல்லை. அது ஆணுடைய பார்வையில் ஒன்றும் இல்லை. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு அனுமதிக்கிறாரு? நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் வேறு விதமாய் மாற்றுகிறார். அவர் நம்மை அடுத்த லெவலில் போகிறதுக்காக நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுகிறார், கிரிகை செய்து கொடுக்கிறார். நீ சின்ன சின்ன பிரச்சனைக்கு நீ எங்கெங்கே ஓடுற, எந்தெந்த மனுஷங்கிட்ட ஓடுற, யாருக்கிட்ட ஓடுற, எங்கே ஓடுற, எதுக்கு ஓடுற, ஆனால் அங்கே இங்கே ஓடி அங்கலாய்க்கிறிய நீ ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு நான் உட்கார போகிறேன், இல்லை 7 நாள் உபவாசம் போட்டு நான் உட்கார போகிறேன், என் ஆண்டவர் அந்த காரியத்தை மாற்றுவார் என்று எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி உட்கார்ந்து அற்புதத்தை நீங்கள் கண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். அல்லேலூயா. யாரெல்லாம் அவரை உண்மையாய் தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருந்து அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அற்புதங்களும் அதிசயங்களும் அவர்கிட்ட திரளாக இருக்கிறது. நாம் பார்க்குற இந்த உலகமே ஒரு அற்புதம் தான், நாமளே ஒரு அற்புதம் தான். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் அவ்வளோ ஒரு அற்புதமானது. ஒவ்வொரு உறுப்புக்கும் டாக்டர் என்று படிக்கிறவங்க அவங்க பல வருஷமாக படிக்கிறாங்க ஒரு உறுப்புக்காக. கண்ணுக்காக 3-4 வருஷம், அப்புறம் மாஸ்டர் டிகிரி பண்ணோம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம், அப்புறம் அதில் ரிசர்ச் பண்ணோம், பிஹெச்டி பண்ணோம், இப்படி எல்லாம் பண்ணோம் பாருங்கள். ஒரு உறுப்புக்கு பண்ணுறாங்க இல்லை. நம்முடைய ஒரு பல்லு, அந்த ஒரு பல்லு நம்ம என்ன செஞ்சிடறோம், டிஸ்டர்ப் இருந்தால் பிடுங்கி போட்டுறோம் இல்லை.
ஆனால் அந்த ஒரு பல்லினுடைய வேல்யூ எவ்வளோ தெரியுமால? அதுக்குள்ள நரம்புகள். அப்போ கூட இந்த பல்லை ஆராய்ந்த முடியாது இல்லை? இப்போ ஆண்டவர் இவையெல்லாம் படைச்சு வச்சுக்கிறோம். நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது நாமளே ஒரு அற்புதம். நம்முடைய கண்ணு முன்னாடி இருக்கிற பார்க்குற அத்தனையுமே அற்புதம். சமுத்திரம் ஒரு அற்புதம், வானம் ஒரு அற்புதம், மேகங்கள், இதெல்லாம் அதிசயமான காரியங்கள். பெரிய பெரிய பிரம்மாண்டத்தை எல்லாம் படைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சின்ன காரியத்துக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. கலங்கி உத்தமத்தை விட்டு விலகக்கூடாது. ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெயம் எடுக்கலாம் மாறணும். இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே எஸ்கேப் ஆகுதுல தான் இருக்காங்க ஆள். நீ எஸ்கேப்பா எங்கே போக முடியும்? இந்த சபையை விட்டு வேறு சபைக்கு போவ, அந்த சபையை விட்டு இன்னொரு சபைக்கு போவ. இப்படியே தான் உனக்கு வனாந்திரம் தான். உனக்கு வனாந்திரம் வாழ்க்கை தான். நிற்க கற்றுக்கணும். எனக்கும் ஒரு காலத்தில் பிரச்சனை வந்தது. நான் அப்போ பாஸ்டர் ஆகலை. அப்போ நான் செக்ஷன் லீடராக இருக்கிறேன். அப்போ நான் ஒரு ப்ரேயர் முடிச்சுட்டு நான் டீ சாப்பிடும்போது அப்போ எங்களுக்கு ரீஜன் பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் டீ சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்தோம் டீ கடையில். அப்போ நான் என்னுடைய பிரச்சனை பற்றி பேசினேன். பிரச்சனை பற்றி பேசிவிட்டு, பாஸ்டர் நான் அந்த இடத்த விட்டு நான் வேறு இடம் போயிடலான்னு இருக்கிறேன், அந்த வீட்டை விட்டுட்டு நான் போயிடலான்னு இருக்கேன்ட்டு அவர்கிட்ட பேசினேன். ஏன் ரவினார்? இல்லை, இது போல் பிரச்சனைகள் நிறைய போராட்டமாக இருக்குது, என்னால் சாட்சி ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும்னு தெரில, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு எங்கேருந்து வேறு மாதிரியான வாழ்க்கை மாறிட போதும் மீண்டுமா அப்படின்னு ஒரு பயம் எனக்குள்ளே இருந்தது. அப்போ அவர் சொன்னார், என்ன ரவி, இங்கேருந்து நீ போகிற, வேறு ஒரு இடம் போகிற, வேறு ஒரு வீடு போகிற, அங்கே ஒரு பிரச்சனை வருது, அங்கேருந்து என்ன செய்கிற, எஸ்கேப் ஆகி வேறு ஒரு இடத்துக்கு போகிற, ஒரு வீட்டுக்கு போகிற, இப்படியே போயிட்டே இருப்பியா, ஓடிட்டே இருப்பியா? நீ பிசாசு உன்னை சத்துரு உன்னை துரத்த நீ ஓடிட்டே இருப்பியா? நீ எப்போ எதிர்த்து நின்று அவனை போராடி அவனை ஜெயிப்ப அப்படின்னு சொன்னார். எனக்கு அது நல்ல வார்த்தை. நான் அதை பிடித்து கொண்டேன். நல்ல வார்த்தைகள்லாம் வரும்போது பிடித்து கொள்ள வேண்டும். பிடித்து கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமாம், எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் வைத்துக்கொண்டு நான் ஏன் ஓட வேண்டும்? என் சத்துரு ஓட வேண்டும். அல்லேலூயா. என்னை கலங்க பண்ணுகிறவர்களை என்னை கலங்க பண்ணும்படியாக கர்த்தர் செய்வார். அன்றைக்கு நின்ற இன்றைக்கு இந்த இடம் சபையாக மாறி இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஓடி இருந்தால் என்ன செஞ்சுப்பேன்? வாடகை கொடுத்துருந்தா ஓடின்னு தான் இருந்திருப்பேன். இன்றைக்கு ஒரு சபைக்கு ஆண்டவர் ஒரு போதனாக வைத்து இடத்தையும் வாங்க வைத்திருக்கார். இன்னமும் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் கண்டு கொண்டே தான் வரீங்க. உங்கள் கண்கள் பார்த்து கொண்டு தான் இருக்குது. அல்லேலூயா. உங்கள் கண்கள் பார்த்து கொண்டு இன்னும் இதிலும் பெரிய காரியத்தை காண்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை சத்துருக்கள், எத்தனை பேர் மறைமுகமாக எத்தனை காரியங்களை செய்தெல்லாம் நான் புரியாமல் இருந்தேன். எத்தனையோ விதமான சத்துருக்கள் மறைந்திருந்து நயவஞ்சகமான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது. ஆனாலும் கர்த்தருக்கு தெரியும். இது என்னை நிற்க வைத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. பிறகு அதை பற்றி எனக்கு தெரிய வைத்து அதுக்கு பிறகு என்ன செய்கிறார் ஆண்டவர்? இப்போ நீ என்ன செய்ய? அப்போ அதுக்கு தெரியாதவர்கள் அதுக்கு முன்னாடி எனக்காக வழக்காடு எனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருந்தவர் ஆண்டவர். இப்போ தெரியப்படுத்தின பிறகு இப்போ நீ என்ன செய்ய? யுத்தம் பண்ண. அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய திட்டம் ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் அந்த திட்டத்தை அந்த சித்தத்தை அறிந்து கொண்டு தேவனோடு கூட ஒன்றாக இணைந்து நம்ம என்ன செய்யணும்? பயணிக்க வேண்டும். வெற்றி உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரோடு கூட பயணிக்கணும். அவர் நம்மோடு கூட இருக்கணும். அதை தான் நம்ம கவனிக்கணும். அவரை விட்டுட்டு ஓடக்கூடாது. இங்கேயும் அங்கேயும் ஓடக்கூடாது. எந்த மனுஷனையும் பார்க்கக்கூடாது. என் வாழ்க்கையில் நடந்தது அதுதான். எனக்கு நல்ல வார்த்தைகள்லாம் வரும்போது அதை என்னுடைய மனதில் கேட்ச் பிடித்து அதை என் இருதயத்துக்குள்ளே வைத்துக்குவேன். என் மனதில் அதை பிடித்து கொள்வேன். அதை என் இருதயத்தில் வைத்து அதுக்காக நான் பிரயாசப்படுவேன். அதுக்காக ஜெபிப்பேன். ஆண்டவர் என்னை அதில் பெரிய ஒரு வெற்றியை காண வைத்திருக்கிறார். எத்தனையோ வெற்றியை காண வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் அதை தான் ஆண்டவர் செய்வார். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் அங்கும் இங்கும் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை உண்டாக்கின தேவன், உன்னை தாயின் கர்ப்பத்தில் காத்த தேவன், உன்னை பூமியில் வந்து பிறக்கும்படியாக வைத்த தேவன், இம்மட்டும் காத்து உன்னோடு கூட இருக்கிற தேவன் அவர் உன்னோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை விட்டு நீ ஓடாத. எந்த மனுஷனும் உனக்கு சாதகம் கிடையாது. அவர்களெல்லாம் மனுஷர்கள் தான். அவர்களுக்கும் பிரச்சனை வரும்போது உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் உன்னை விட்டு விலகாத ஒருத்தர் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஆமென். உனக்கு பிரச்சனை வரும்போது ஒரே வழிதான், நீ வேற எங்கும் ஓடாத, ஆணுடைய சமூகத்தை உட்காரு, உபவாசம் போடு, ஜெபம் பண்ணு, இந்த காலத்துக்காக ஜெபம் பண்ணு செய்து கொண்டே இரு. வெற்றியின் மேலே வெற்றி, தாண்டி 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 போக ஆண்டவர் உனக்கு மான்கால்களுடைய பலத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்ல, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. உம்மாலே 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 எல்லாத்தையும் அவரால் சொல்லணும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்புல பலத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவருடைய அபிஷேகத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ள விருப்பப்படுங்க. அவருடைய அபிஷேகத்துக்காக கேளுங்க. அந்த அபிஷேகம் தான் உங்களை நடத்தும். அந்த அபிஷேகம் தான் உனக்கு பலனை கொடுக்கும். அதுதான் அதிகாரம். கிறிஸ்து என்றால் என்னது? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றோம். கிறிஸ்தவர்கள் என்றால் சொல்லுங்களேன், நீங்கள் சொல்லுங்களேன். எத்தனை பேர் கையை வைத்து உங்களால் தைரியமாக சொல்ல முடியும்? நான் கிறிஸ்தவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனால தைரியமாக சொல்ல முடியுமா? நீ தைரியமாக சொல்கிறாள் அபிஷேகம் பண்ணப்பட்டால் தான் உனக்கு முன்னாடி ஒன்றுமே நிற்காது. உனக்கு முன்னாடி ஒன்றுமே நிற்காது, எந்த சத்துரும் நிற்க முடியாது. நீ அவைகள் மேலே உனக்கு அதிகாரம் உண்டு. பிசாசுகள் உன்னை கண்டு நடங்கும். நீ தூரத்தில் வரும்போது நடங்கும். உன்னை பிசாசு என்ன செய்கிறான்? உன்னை எழும்ப விட மாட்டேங்கிறான். அது உனக்கு தெரியாமல் நீ புலம்பிக் கொண்டிருக்கிற. உன்னை பற்றி தெரியும். ஏனென்றால் நீ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாய், நீ கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய், நீ கிறிஸ்துவை ஆராதனை செய்கிறாய். ஆமென். அவனுக்கு தெரியும். ஆனால் எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு இதை பற்றி தெரியல. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அநேகருக்கு தெரியாமல் அறியாமையினாலே கண் சொருகி போய் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். வேத வசனத்தை விசுவாசிக்கிறியா? நீ இந்த வசனத்தை நீ விசுவாசிக்கிறனா அவரு தான் இந்த வசனம், அவர் தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? இந்த வார்த்தை பொய் சொல்லாது, இந்த வார்த்தை பொய் சொல்லாது, இந்த வார்த்தை நிச்சயமாக அது செய்யுமே. ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை சொன்னேன், ஒரு பிசாசு ஓடிச்சு. மத்தேயு 18:18 தான் சொன்னேன். மத்தேயு 18:18 தான் சொன்னேன். எனக்கு அந்த வசனம் பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கு வசனத்தை சொன்னால் அந்த வசனம் பிசாசுக்கு தெரியுது. அது உடனே விழுந்து அந்த அலை கழித்து ஆளை விட்டே போயிடுச்சு. அப்போ இன்னும் அந்த வசனத்தின் மேலே எனக்கு விசுவாசம் அதிகமாக மாறியது. ஒரு வார்த்தை சொன்னதுக்கு ஒரு பிசாசு ஓடிடுச்சே. அப்போ இந்த வார்த்தையிலே வல்லமை இருக்குது, இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது இல்லையா? எபிரேயர் 4:12 அதுதானே சொல்லுது. அப்போ இந்த வசனத்தை நீ ஏன் செய்யணும்? டெஸ்ட் பண்ணு. உன்னுடைய வாழ்க்கையில் வசனத்தை அறிக்கை செய், பேசு. வசனம் உருவாக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல சொல்ல இந்த பூமியிலே எல்லாவற்றையும் அவர் வார்த்தையாலே படைத்தார். அப்போ நீ விசுவாசமா நீ சொல்லும்போது இந்த வசனம் உருவாக்கும். கடன் பிரச்சனை இருக்கிறையா? என்ன சொல்றாரு? எனக்கும் கடன் பிரச்சனை ஆரம்பத்தில் இருந்தது. அப்போ எனக்கு கற்றுக்கணும், இதெல்லாம் பிடிச்சிக்குவேன், ஞாபகம் வச்சுக்குவேன். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய். இது தினமும் சொல்லுவேன். நான் ஜெபத்தில் தினமும் சொல்லுவேன், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே, நான் அநேகருக்கு கடன் கொடுக்கலாம் மாற்றுங்கப்பா அப்படின்னு. ஒரு நாள் அந்த சின்ன ஒரு கடன் தான் அது, அந்த கடத்தின் நுகத்தை ஆண்டவர் உடைச்சு போட்டார். அல்லேலூயா. ஆமென். அந்த வசனங்களை சொல்லு, அறிக்கை பண்ணு, வசனத்தை அறிக்கை பண்ணு. வசனத்தில் வல்லமை உண்டு, வசனத்தில் உயிர் உண்டு. அது உன் வாழ்க்கையை மாற்றும், உன் வீட்டை மாற்றும், உன் வீட்டின் சூழ்நிலையை மாற்றும், உன் பலவீனத்தை மாற்றும். உன் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குதோ அதை பார்த்து சொல்லு. நீ மாத்திரை மருந்து நீ போய் போடுறதை விட இந்த வேத வசனம் ஔஷதம், மருந்து. இந்த வேத வசனத்தை சொல்லு. நீ உத்தமமாக நடந்துக்கோ. நீ உத்தமமாக நடந்து கொண்டுன்னு சொன்னால் இந்த சத்தியம் எல்லாம் உன் வாழ்க்கையில் பலிக்கும். இந்த வசனம் பலிக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? என் வாழ்க்கையில் பலிக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்களோ நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் வாழ்க்கையை உத்தமமாக மாற்றிக்கொள்ளுங்க. பாவங்கள் இருந்தால் பாவத்திலிருந்து வெளியே வாங்க.